அண்மை செய்தி. சென்னையில் மாநகர போக்குவரத்து முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் காலை இயக்கப்பட்ட மாநகர பேருந்துகள் பணிமனைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது இவற்றை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் போராட்டம் தொடங்கியிருக்கிறார்கள். சென்னையிலே போக்குவரத்து முற்றிலும் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். நேற்றைய தினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை போக்குவரத்து ஊழியர்களுக்கான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று திட்டமிட்டபடி போராட்டத்தை போக்குவரத்து ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தற்போது பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமம் அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் காலையில் மாநகர பேருந்துகள் அதே போன்று அரசு விரைவு பேருந்துகள் குறைவாகவே இயக்கப்பட்ட நிலையில் மதியத்திற்கு பிறகாக முழுவதுமாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தொழிற்சங்க ஊழியர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் ஏற்கனவே நேற்று மாலை முதலாகவே இன்றைய பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர், பணி புறக்கணிப்பை செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில், அதாவது நேற்றைய தினம் பொறுத்தவரையில் நேற்று இரவு பணி மேற்கொண்டவர்கள் இன்று காலையில் பேருந்துகளை தொடர்ச்சியாக இயக்கியிருக்கின்றனர். இதனால் அதற்கு மேலாக தங்களால் பேருந்துகளை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஊழியர்கள் தற்போது அந்த பேருந்துகளை பணிமனைக்கு திருப்பி அழைத்து வரக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. இதனால் கடந்த 12 மணி முதலாக தற்போது வரை 1 மணி நேரத்துக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள், அதாவது சென்னை மாநகரை சுற்றி இயங்கிய பேருந்துகள் அனைத்தும் தற்போது பல்லவ நிலத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் உள்ளே சென்ற 30 பேருந்துகள் தற்போது வரை அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனை ஓட்டுவதற்கான உரிய போக்குவரத்து ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் அந்த பேருந்துகள் தற்போது அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. காலையில் குறிப்பிட்ட அளவு குறைந்த அளவிற்கான பேருந்துகளே இயக்கப்பட்ட நிலையில் தற்போது மதிய நேரத்திற்கு பிறகாக, அதாவது 2 மணிக்கு பிறகாக கூடுதலாக 30% பேருந்துகள் குறைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் 4-5 மணிகளுக்கு வீடு திரும்பக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அந்த நேரங்களில் அவர்களுக்கு உரிய பேருந்து வசதிகள் கிடைக்காமல் அவர்கள் சிரமம் அடைவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நேரங்கள் அதிகரிக்க தற்போது போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் என்பது தீவிரமடைந்து கொண்டே வருகிறது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக 20 நாட்களுக்கு முன்பாகவே அரசிடம் தெரியப்படுத்தியிருக்கின்றனர். இது தொடர்பாக அமைச்சரை அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பது போன்றும் ஏற்கனவே அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஒருமுறை அமைச்சரை அணுகி பேசியதற்கு பிறகாகவும் அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தொடர்ச்சியாக அமைச்சர் நிதித்துறை செயலாளரிடம் கலந்தாலோசித்த பிறகு தங்களுக்கு தேவையான பதிலை அளிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகாக தற்போது போராட்டத்தை தொடங்கியதற்கு பிறகாகவும் கூட அமைச்சர் தரப்பில் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக தற்போது நேரம் கடக்க போராட்டம் என்பது தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டே வருகிறது. பேருந்துகளை இயக்க போதிய பேருந்து ஓட்டுநர்கள் இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்படுவது காரணமாக பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதும் பணிமனைக்கு திரும்ப அழைத்து வரப்படுவதும் உள்ள சூழ்நிலையை நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். ஏனென்றால் காலை நேர நிலவரப்படியே காலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு உரிய பேருந்துகள் என்பது கிடைக்காத நிலையே காணப்பட்டது. இதனால் தாமதமாக பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய நிலையும் காணப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பல்லவன் இல்லத்திற்கு வந்த நிலையில் மாநகர பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு சில பேருந்துகளிலும் கூட கூட்ட நெரிசல் என்பது அதிகப்படியாக காணப்படுகிறது. மதிய நேரங்களில் பொதுவாக பொதுமக்களின் வரத்து என்பது குறைவாகவே இருக்கும், பயணம் மேற்கொள்வது குறைவாகவே இருக்கும். இந்த வேளையிலும் கூட இயங்கக்கூடிய பேருந்துகளில் தற்போது பேருந்துகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் 4 அல்லது 5 மணி அளவில் பள்ளி கல்லூரிகள் முடிந்து பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை நேரங்களில் போக்குவரத்து முழுவதுமாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் முழுவதுமாக 30%க்கும் மேலான பேருந்துகள் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்பது போன்ற தகவல்கள் கிடைக்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.